ஸோ பிக் பாஸ் லைவ்ல அந்த ரஞ்சித்தோட பிரச்சனை தொடர்காடியாக இருந்தது. அதில் குறிப்பாக தீபக்லாம் வந்து அருணுக்கு ஒரு எண்டு கார்டே போட்டு இதுதான்ப்பா நீங்கள் வேற மாதிரி டைவெர்ட் பண்ணுன்னு தெரியுது, இதுக்கு ஒரு எண்டு கார்டு போடுறேன்ற மாதிரி அந்த லேபர் ஸ்கில்டு அதுக்கு ஒரு எண்டு கார்டு போட்டார். வெளியே வந்து அருண் நான் சொன்னது சரிதாங்க அப்படின்ற மாதிரி உட்காந்து கேப்டன் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அருண் சொல்றதை மற்றவங்க அக்செப்ட் பண்ற வரையும் அதை திரும்ப 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 பேசி ஒரு விஷயத்தை பண்ணுவார்ல, அதுதான் டப்பா அருணோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்றத நான் பார்க்குறேன். அதில் நீங்கள் பல கேள்விகளையும் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக இருக்க போது. வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக அதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் அந்த லைக் பட்டன் இருக்கு இல்லையா, ஸோ லைக் போட்டுருங்க மக்களே. நீங்கள் லைக் போகிறது எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பல பேர் வீடியோ போய் சேர்றதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன், லைக் போட்டுருங்க. ஓகே, ஒரு பக்கம் தர்ஷிகா வந்து அந்த முட்டையை எடுத்துட்டு கேப்டன்சி அத்தாரிட்டிவா இல்லை, பவர்ஃபுல்லா இல்லை, மற்றவங்களை சண்டை போட விட்டு வேடிக்கை பார்க்கறதுல ரொம்ப தப்பா இருக்கு, இந்த கையாஸ்ல நீங்க எதனா பண்ணிருக்கணும்ன்ற மாதிரி எடுத்தாங்க. நியாயமா தான் படிச்சு அவர் அன்பு பாசம் அப்படின்ற கேட்டகரியில கேப்டன்சி ஹேண்டில் பண்ணாருன்னா ஒண்ணுமே கஷ்டம் தான். நான் நேத்தே சொல்லிட்டு இருந்தேன், இந்த வாரம் ரஞ்சித்துக்கு ரொம்ப கஷ்டகாலம், அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவாருன்றது ரொம்ப தெரியல அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனா முதல் நாளே இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கல. அந்த அளவுக்கு ஒரு சண்டைலாம் போச்சு. ஓகே, இதுல ஒரு 3 டீம் பிரிச்சிருந்தாங்க மக்களே, தெளிவுபடுத்திடுறேன். 3 டீமும் கிச்சன் டீம் வந்து பாத்தீங்கன்னா தீபக், ஜாக்லின், மஞ்சுரி, ராணோ மற்றும் ஜெஃப்ரி. அதுல கிச்சன் டீமோட இன்சார்ஜ் வந்து ஜாக்லின். அடுத்தது என்ன பண்றாங்கன்னா இந்த டீம் கிளீனிங் டீம்ல வந்து பவித்ரா, சௌந்தர்யா மற்றும் தர்ஷிகா மற்றும் பிஜே விஷால். அதுல வந்து நாங்க லேபர் லேபர் லேபர்ன்ற மாதிரி அந்த வார்த்தையை ஹைலைட் பண்ணி விஷால் வந்து காமெடி பண்ணிட்டு இருந்தார். எப்படி ஒரு வார்த்தை கிடைச்சிருச்சு அதை வச்சு ஹைலைட் பண்ணுவோம்னு ஹைலைட் பண்ணிட்டே இருந்தார். இன்னொரு பக்கம் தீபக் வந்து இந்த வார்த்தையை சும்மா கும்மாலாம் காமெடி பண்ணாதீங்கன்ற மாதிரி மஞ்சுரி சொல்லுவாங்க. சும்மா காமெடி பண்ணாதீங்க, இது வேற மாதிரி எடுத்துட்டு போக பாக்குறீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த யாருமே டிஸ்கிரிமினேஷன் பண்ணல, இதை சொல்ல வந்தது இது அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. முதல்ல புரிஞ்சுக்குங்க, அந்த டாபிக் ஏன் வந்ததுன்ற ஒரு கான்டெக்ஸ்ட்டை புரிஞ்சுக்கிட்டா நம்ம கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பல பேருக்கு புரிய மாட்டேங்குது. சிம்பிள்ங்க, குக்கிங் தெரிஞ்சவங்களால தான் ஈஸியாக பண்ண முடியும், தெரியாதவனை போயிட்டு பண்ண சொன்னால் நம்மளால சாப்பிட முடியுமா அப்படின்றதான் முதல் கேள்வி. அதைத்தான் ஸ்கில்டு ஒர்க்குன்னு சொன்னாங்க. ஸ்கில்டு ஒர்க்கு மீன்ஸ் தெரிஞ்சவன் பண்ணாதான் அது கரெக்டாக வரும், ஒன்றுமே தெரியாதவன் போய் பண்ணால் ஒன்றும் வராதுன்றது தான் தீபக் மீன் பண்ண கான்டெஸ்ட் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அடுத்து லேபர் ஒர்க் அப்படின்றத என்ன மீன் பண்ணார்னா, அவரு இப்போ கிளீனிங்னா இப்போ யார் சொன்னாலுமே இதான்ப்பா, ஒரு வாட்டி சொன்னாவே அதை கிளீன் பண்ணுவாங்க. பாத்ரூம் கிளீனிங்காக இருக்கட்டும், எந்த கிளீனிங், வெஷல் வாஷிங் கூட இப்படி தான் சொன்னால் பண்ண முடியும். ஆனால் குக்கிங்கை ஒரே டைமில் ஃபர்ஸ்ட் வாட்டி சொல்லி பண்ண முடியாது. தட்ஸ் த ஸ்கில்டு ஒர்க், இதுதான் லேபர் ஒர்க்குன்னு சொன்னாலே தவிர்த்து அதை நீங்கள் வேற மாதிரி டிஸ்கிரிமினேட் பண்ணி வேற மாதிரி எடுத்துகிட்டு போன ட்ரை பண்ணினா அது உங்களுடைய தப்புன்றத தெல்ல தெளிவாக அந்த இடத்துல உடைச்சிட்டாரு தீபக். இதுக்கு மேலே நீங்கள் ஃபன் பண்ணீங்க, இதை வச்சு கண்டென்ட் பண்ணோம், இதெல்லாம் பண்ணோம், என்ன பண்ணுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் வீக்கெண்டில் வந்து இதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், யார் யாரெல்லாம் பண்ணீங்களோ நீங்கள் எல்லாரும் ஃபேஸ் பண்ணீங்கன்ற மாதிரி தரமான ஒரு பதிலடியை போட்டு முடிச்சாரு. இதுதான் நான் சொல்றேன், தெளிவா புரிஞ்சுக்கணும். ஓகே, அவர் சொன்னது கரெக்ட் தான். இது அந்த டயலாக் எடுத்துட்டு வந்தது யாரு? அருண் அவர்கள். ஓகே, டயலாக் எடுத்துட்டு வந்து அருண் மேல தப்பு இருக்கு. அவரை பொறுத்தவரை நான் கேட்கறேங்க, அருண் சொல்றாருல்ல ஒரு வார்த்தை மட்டும் நான் கேட்கறேன். அருண் டப்பா அருண் போன வாரம் கிச்சன் டீம்ல இருக்கும்போது அவ்வளோ கஷ்டகாலம், அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சுன்னு பேசினது எந்த வாய்? இந்த வாய் தானே பேசுச்சு. இப்போ வந்து கிச்சன்ல அவ்வளோ கஷ்டமா இருக்கும், இதோ இருக்கெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி பேசுறாரு. இவர் பண்ற கிளீனிங் ஒர்க்கு 1 மணி நேரம் பிடிக்குமா? அந்த பெட்ரூம் கிளீனிங் 1 மணி நேரம் பிடிக்குமா ஒரு ஆள்? அதையும் நீங்க 2 நாளைக்கு ஒரு வாட்டி தான் கிளீனிங்கே பண்றீங்க. ஓகே, அதுல ராணுவ பையன் மட்டும் அந்த லிவிங் ஏரியாவை டெய்லி 2 வாட்டி கிளீன் பண்றான் போல. அதை வர ஒரு பக்கம் சொல்லிட்டான், அதையும் சொல்லிடுறேன். இப்போ குக்கிங் வேலை பெருசா இல்லை கிளீனிங் வேலை பெருசா அப்படின்றதான் பாயிண்ட். குக்கிங் 3 வேலை செய்யணும், கிளீனிங் ஒரு 2 நாளைக்கு ஒரு வேலை பண்ணணும். அப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கு, நீங்க நிறைய ரெஸ்ட் எடுக்கிறீங்க. ஆனா சாப்பாடை ஒரு நாளை நிறுத்த முடியாது அப்படின்றதான பாயிண்ட். இது கூட கம்பேரிசனே தப்பா இருக்கியா? நீ என்னையா கம்பேரிசன் பண்ற? கம்பேரிசனே தப்பா இருக்கு. இந்த வீக்ல எல்லாரும் ஈக்குவல், அவர் சொல்றாரு இந்த வீக்ல எல்லாருமே ஈக்குவல், இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னும் போது அப்ப ஈக்குவலா பார்க்கணும்னா அவங்க விஷயத்த சொல்ல, அதை விட்டுட்டு அருண் நான் சொன்னதான் நியாயவாதி, நான் தான் கரெக்டான ஆளுன்ற மாதிரி ஜஸ்டிஃபை பண்றாருல. அதான் சொல்றேங்க, தப்பு பண்றது எல்லாரும் பண்ணுவாங்க, ஆனா அந்த தப்பை நம்ம அக்செப்ட் பண்ணி திருத்திக்கிறது வேற விதம். ஆனா தப்பே அக்செப்ட் பண்ணாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப தப்புன்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் தர்ஷிகா அந்த கேப்டனை பறிச்சாங்கல்ல, அதுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு எல்லாம் கிரியேட் ஆச்சு. அதுக்கு ஆதரவா முத்துக்குமாரன் ராயன் சப்போர்ட்டா இருந்தாங்க. கரெக்ட், கேப்டன்சி பவர் எடுக்கணும். அவர் இங்க பேச விட்டு சண்டையை வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தாரு தவிர்த்து அவர் அத்தாரிட்டியா ரியாக்ட் பண்ணல. சோ எனக்கு தெரிஞ்சு என்னன்னா, ரஞ்சித் வந்து பிக் பாஸ் வாழ்த்து தெரிவிப்பாருன்ற மாதிரி வெயிட் பண்றாரு. பிக் பாஸ் வாழ்த்து தெரிவிக்கல, முத்து தரமான ஒரு பாயிண்ட் அடிச்சான். நேத்தே வாழ்த்து தெரிவிச்சிட்டாரு. சோ 2வது வாழ்த்தெல்லாம் கிடையாது, முட்டை வந்துருச்சு, முட்டை வந்தாவே உங்களோட கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு தான் சார் பாயிண்ட். அந்த கேட்டகரியில நீங்க உங்களோட கேப்டன்சியை ஆரம்பிச்சதே சரியா இல்லைன்ற மாதிரி அந்த ஒரு முட்டையை எடுத்துட்டாங்க. திரும்ப வைக்கிற மாதிரி தர்ஷிகா போனாங்க. இல்ல அது தப்பு தான், இது இப்ப பண்ணதால. ஆனா தர்ஷிகா எடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஃப்ளோர்
எல்லாருமே சைலண்டாக பேச ஆரம்பிச்சாங்க. அதுக்கு முன்னாடி கொடாடி சண்டை மாதிரி மாற்றி மாற்றி அடிச்சுட்டு இருந்தது சைலண்ட் ஆகி அதுக்கப்புறம் ஒரு நல்ல முடிவுக்கு போச்சுன்னு தான் நான் பார்க்குறேன். இது ஒரு பக்கம். ஸோ நியாயமான முடிவு. அப்போ தான் ரஞ்சித் புரிஞ்சுப்பார். ஏன்னா அன்பு பாசம் அப்படின்ற மாதிரி பேசினா இந்த கேப்டன்ஸ்லாம் சரிப்பட்டு வராது, தலையில் மிளகா அரைச்சிட்டு போயிடுவானுங்க அப்படின்றதான் பாயிண்டை தவிர்த்து அவர் புரிஞ்சுக்கணும். அதுலேயும் குறிப்பாக மஞ்சள்லாம் டென்ஷன் ஆகிட்டாங்க ரஞ்சித் பீச்சுக்கலாம். சார் நீங்கள் வந்து ஒழுங்காக அத்தாரிட்டிவாக இருங்க, ரெக்வஸ்ட் பண்ணுறீங்க, இதெல்லாம் பண்ணுறீங்க, எனக்கு வந்து இது கேப்டன் மாதிரியே தெரிலன்ற மாதிரி பேசுகிறேன். இதே ஸ்ட்ரிக்டாக இருந்தால் ஓவர் ஸ்ட்ரிக்டாக இருக்காருப்பா அப்படின்ற மாதிரி தீபக்க சொன்னீங்க மஞ்சுரி மேடம். அன்றைக்கி ஓவர் ஸ்ட்ரிக்டாக இருந்தால் ஓவராக ஸ்ட்ரிக்டாக இருக்காரு, ரூல்ஸ் போடுறான்னு சொன்னீங்க. அன்பா பண்பாக இருந்தால் பண்பாக இருக்காருன்னு சொல்கிறீங்க. என்ன தான் சொல்கிற வரீங்க எனக்கும் புரியல. இது ஒரு பக்கம் நடக்கிறது மக்களே. அடுத்து அந்த இந்த டீம் இருக்கு இல்லையா, கிளீனிங் டீம் வந்து பார்த்தீங்கன்னா வெஷல் வாஷிங், அன்ஷிதா, முத்துக்குமார், அருண், ராயன், இன்னொரு நபர் அந்த பேர் ஞாபகம், சத்யா. இந்த நபர், அதில் சத்யா தான் அந்த டீமோட இது. அதுக்கப்புறம் ஸ்டோர் ரூம் இன்சார்ஜ் சௌந்தர்யா, பவித்ரா வந்து பார்த்தீங்கன்னா அந்த இந்த இன்சார்ஜாக மாற்றிட்டாங்க, கிளீனிங் இன்சார்ஜாக மாற்றிட்டாங்க. இதுதான் தற்போதைய லைவ் நிலவரத்தில் நடந்த அந்த கேப்டன்சி ஒரு இது. அதுக்கப்புறம் அருண் வந்து வெளியே வந்து டிபேட் பண்ணிட்டே இருக்கார். வெளியே வந்து என்ன பண்ணுறாரு, நாம் சொன்னது தான் கரெக்டு, அவங்க இப்படி பேசுகிறாங்கன்ற போது அந்த இடத்துல சொல்லிடுறாரு சத்யா, நீங்கள் பார்த்து பேசுகிறக்கணும், ஒரு சில விஷயங்கள்லாம் இது பண்ணியிருக்கணும். கேப்டன்கிட்டையும் அட்வைஸ் கொடுத்துறாரு. சார் நான் அத்தாரிட்டிவாக இல்லை பவராக இல்லை தான் சார் என்னை வந்து வச்சு செஞ்சாங்க வீக்கெண்டில் இதெல்லாம். ஸோ நீங்கள் மற்றவங்களை பேச விட்டு வேடிக்கை பார்க்காதீங்க, நீங்கள் முடிவு எடுக்கிற இடத்துல நீங்கள் இருக்கணும், அப்போ தான் நீங்கள் சரிப்பட்டு வருவீங்க. நீங்கள் இப்படி முடிவு எடுக்காமல் இருந்தீங்கன்னா உங்களை போட்டு பின்னி பெடல் எடுத்துருவாங்க சார், அப்படிலாம் பண்ணாதீங்க சார்ன்ற மாதிரி சத்யா வந்து அவருக்கு தெரிஞ்ச விஷயத்த வந்து ஒரு பாயிண்டில் வந்து ரஞ்சித்துக்கு சொல்லி கொடுத்து அவருக்கு ஒரு ஆதரவை தெரிவிக்கிறார் அப்படின்றது நம்மளால பார்க்க முடிஞ்சு. ஓகே, அடுத்து அருண் வந்து சொல்றாரு, நான் சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் ப்ரோ, அது எப்படி ப்ரோ இது தப்பாகும் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் எப்படி சொல்றாருன்னா, குக்கிங் கூட அது லேபர் ஒர்க்கு தான், ஸ்கில்டு கிடையாதுன்னு. இப்போ என்ன பண்றாருன்னா ஒரு ஒட்டு மொத்தத்தையும் காமன் கிரைட்டீரியாவில் எடுத்துட்டு வராரு. ஏன்னா இப்போ நான் என்ன கேட்குறேன், இப்போ ஸ்கில்டா லேபரா அப்படின்றத ஒரே ஒரு எக்ஸாம்பிளை வச்சு கண்டுபிடிக்கலான்றேன். ஒன்றும் இல்லை, அருணை மட்டும் கிச்சன் டீம்ல போட்டுவாங்க, அப்போ ஸ்கில்டா லேபரான்னு தெரிஞ்சிடும். அருண் வந்து நல்லா சமைச்சார்னா ஸ்கில்டு, எதுவுமே சமைக்கலாம் லேபர் அப்படின்ற ஸ்கில்லில் தான் வருமே தவிர்த்து அவர் இந்த சமையலோட வேலை பிரச்சனை எதுவுமே தெரியுது இல்லைங்க அவருக்கு. அப்போ நான் என்ன கேட்குறேன், ஒரே கேஷுவல் தான். அன்னைக்கு அருண் என்ன பண்ணாரு, அந்த இந்த ஸ்கூல் டாஸ்க் இருக்குல்ல, ஸ்கூல் டாஸ்கில் அப்போ கிச்சனில் போகும்போது எதுக்கு பதறினாரு, எனக்கு சமைக்க தெரியாதே போட்டார், நீ பண்ண வேண்டியதானே. இப்போ தெரியாதவங்க சமைக்கணுன்றாரு, இப்போ பேசுறாருல, தெரியாத சமைக்கவும் பண்ணணுன்றாரு, இப்போ பேசுறாருல, அதையும் அப்போ பண்ணியிருக்க வேண்டியது தானே. அப்போ ஒரு வாய் இப்போ ஒரு வாய் பேசுறதா எனக்கு புரியல. ஸோ அருணை பொறுத்தவரையும் அவர் ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டாங்க, ரைட்டுன்னு முட்டு கொடுப்பாருங்க. அதுக்கு இப்போ கூட வந்து சொல்லி காய்கறி கட்டுறது ஸ்கில்டு இல்லை, அதை சொல்லி கொடுத்தா பண்ணுறது லேபர் கிரைட்டீரியா தான். அதே மாதிரி தான் குக்கிங்கும் ஸ்கில்டு கிடையாது, லேபர் ஒர்க் அப்படின்றாரு. அரி யார் லேபர் ஒர்க்குன்னா ஒன்றுமே நீ சாப்பாடே சாப்பிட முடியாது இருக்குயா அப்படின்றதான். இதில் வேற அவர் வந்து ஹோட்டல் 5 ஸ்டார் ஹோட்டலில் செய்கிறது தான் ஸ்கில்டுன்னு நினச்சிட்டு இருக்காரு. அந்த மாதிரிலாம் கூட எடுத்துகிட்டு வராரு, நடுவில் கான்டினென்டல் இந்த மாதிரிலாம் கூட எடுத்துகிட்டு வராரு. ஸோ கடைசி வரையும் யாருப்பா இவர் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எப்போ அவர் போட்டு முடிச்சு விட்ற மாதிரி இந்த வாரம் எதனா ஒரு சார்ஜென்ட் கீழே போட்டு விடுங்க. சார்ஜென்ட் இல்லை, சார்ஜென்ட் பேர் சொல்ல மாதிரி பாருங்க, விஜய் விஷால் சார்ஜென்ட். அவர் தான் வந்து அசிஸ்டன்ட் கேப்டனாக செயல்பட போகிறாரு. இன்னும் என்னென்ன அக்க பொருளாம் பார்க்க போகிறேன்னு தெரியல. அந்த நாளைக்கு வர மாஸ்டர் அண்ட் சர்வன்ட் டாஸ்கில் யாருக்காவது ஒருத்தரை போட்டு விட்டுருங்கப்பா அருணை, அப்பதான் சரிப்பட்டு வருவார்னு நினைக்கிறேன். ஏன் பேசக்கூடாதுன்றேன், பேசுறது கரெக்டா பேசுங்க, நான் கூட அக்செப்ட் பண்றேன். ஆனா நீங்க பேசணும், ஸ்கிரீன் பேஸ் வேணும், நான் எதனா பண்ணணும்னு பேசாதீங்க, அது லாஜிக்காவும் இல்லை ஃபேராகவும் இல்லைன்றதான் நான் பார்க்குறேன். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பை கைஸ்.